கடந்த அத்தியாயத்தில் இந்திரன் தாமரை தண்டுக்குள் ஒளிந்ததை கண்டோம். இந்த திருவிளையாடல் புராணத்தின் முதல் கதையை கேட்பவர்களுக்கு பல அற்புத பலன்கள் கிடைக்கும். ஆகவே இறுதி வரை கேளுங்கள். அந்த நேரத்தில் நகுஷன் என்பவன் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்திர பதவியை அடைந்தான். இந்திரனின் மனைவி இந்திராணியை அனுபவிக்க துடித்தான். நகுஷன் சப்தரிஷிகளும் நகுஷனின் பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தனர். அப்பொழுது சர்ப்ப என்று வடமொழி சொல்லை பயன்படுத்தி அவர்களை வேகமாக செல்லுங்கள் என்று விரட்டினான் நகுஷன். அதனால் அகத்திய முனிவர் கோபம் கொண்டார். நகுஷனை அசையக்கூட முடியாத மலைப்பாம்பாக விழுந்து கிடதே என்று சாபமிட்டார். அவன் மலைப்பாம்பாக மாறி பூமியில் கீழே விழுந்தான். தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் குலகுருவான குரு பகவானின் பாதங்களை பணிந்து நிலைமையை சரி செய்யுமாறு வேண்டினர். இரக்கம் கொண்ட வியாழ பகவான் வடகிழக்கு திசையில் சென்று தாமரை குலத்தை அடைந்தார். இந்திரா வெளியே வா என்று அழைத்தார். அவர் இந்திரனை தேவலோகம் அழைத்துக் கொண்டு சென்றார். இந்திரன் தன் தவறை மன்னிக்குமாறு வியாழ பகவானை வேண்டினான். ஐயனே, என்னை வாட்டிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிகாட்டுங்கள் என்று பிரார்த்தித்தான். உடனே வியாழ பகவான், உன்னை பிடித்துள்ள தோஷம் முழுவதாக நீங்க வேண்டுமானால் இந்த தேவலோகத்தில் இது முடியாது, நீ பூலோகம் செல்ல வேண்டும் என்றார். பூலோகத்திற்கு சென்ற இந்திரன் கைலை மலையில் சிவனை தரிசனம் செய்தான். அங்கிருந்து திருக்கேதாரம், காசி முதலிய தலங்களை வணங்கினான். கங்கை, யமுனை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடினான். பிறகு காஞ்சி முதலான தலங்களை தரிசித்தான். அவனை பிடித்த தோஷம் அவனை விட்டப்பாடில்லை. இறுதியாக அவன் கடம்பவனம் என்ற மதுரையை வந்தடைந்தான். இந்திரனின் முகம் பழைய பொலிவை அடைந்தது. வலிமை கூடியது. அவனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. மகிழ்ச்சியில் இந்திரன் குருவின் பாதங்களில் பணிந்து வணங்கி ஆனந்தத்தை தெரிவித்து நன்றி சொன்னான். கடம்பவனம் முழுவதும் தெய்வ மனம் கமழ்ந்தது. மரங்களும் பறவைகளும் கூட ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது போல் உணர்ந்தான். அங்கே அதிசயத்தக்க காட்சிகளை இந்திரனும் தேவர்களும் கண்டனர். பசியோடு இருந்த பசுவின் கன்றுகளுக்கு புலி தன் பாலை ஊட்டியது. வெயிலில் வருந்திய பாம்பு குட்டிகளுக்கு கருடன் தன் சிறகால் நிழல் ஏற்படுத்தியது. அந்த பறவை வெயிலில் காய்கிறதே என்று வருத்தம் அடைந்த குரங்கு குளத்து நீரை எடுத்து வந்து கருடன் மீது தெளித்து தன் அன்பை வெளிப்படுத்தியது. பகை மறந்த நிலையில் விலங்கு மற்றும் பறவைகளின் வித்தியாசமான செயல்களை கண்டு அனைவரும் மெய்சிலிர்த்தனர். மன்னா, நாங்கள் காண கிடைக்காத தெய்வீக காட்சியை கண்டோம். புனிதமும் தூய்மையும் கொண்ட அந்த தீர்த்தங்கரையில் கடம்ப மரத்தின் நிழலில் சிவலிங்கம் ஒன்று தரிசனம் தருகிறது. அது ஒப்பற்றதாகவும் சுயம்புவாகவும் தோன்றியதாக இருக்கிறது. அழகான சிவலிங்கத்தை தனது 1000 கண்களால் தரிசனம் செய்தான் இந்திரன். ஆடினான், பாடினான், தன் மகிழ்ச்சியை பலவாறு வெளிப்படுத்தினான். அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கணத்தை அணிந்தவனே போற்றி, ஆதி பரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி என்று வாயார போற்றி துதித்தான். பிறகு தனது ஆட்களை தேவலோகத்தில் இருந்து பாரிஜாதம் முதலான பலவித நறுமண மலர்களை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். இறைவனுக்கு நான் சிறப்பாக பூசை செய்ய வேண்டும் என்றான். விஸ்வகர்மாவை அழைத்து இறைவனுக்கு மிக அருமையான விமானம் ஒன்றை அமைத்து தருமாறு ஆணையிட்டான். உடனே சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முந்தியதால் தாமரை குளத்தை அடைந்து அங்கே தாமரை மலர்களை தேடினான். ஆனால் நல்ல மனமுள்ள மலர்கள் அங்கே கிடைக்கவில்லை. இதனால் மனசோர்வடைந்தான் இந்திரன். அப்பொழுது தாமரை குளத்தில் பொன் தாமரை மலர்களை பூக்கச் செய்தார் சோமசுந்தர கடவுள். இறைவன் தன் மீது காட்டும் அன்பை நினைத்து நெக்குருகினான் இந்திரன். தாமரை குளத்தில் நீராடி பொற்றாமரை மலர்களை பறித்து கையில் எடுத்துக்கொண்டு சிவலிங்கம் இருக்கின்ற இடத்திற்கு வந்தடைந்தான். அந்த நேரத்தில் தேவலோகத்திலிருந்து விஸ்வகர்மா செய்து அனுப்பிய மாணிக்க விமானம் ஒன்று வந்து இறங்கியது. அந்த விமானத்தில் முறைப்படி பூஜை செய்து இறைவனுக்கு அர்ப்பணித்தான். இந்திரலோகத்தில் இருந்து தேவர்கள் பூஜைக்கு உரிய பொருட்களை கொண்டு வந்தனர். அவற்றை சிறப்பான முறையில் பூஜைகள் செய்தான். நெற்றிக்கண் உடைய செல்வனை பலமுறை போற்றி வணங்கினான். பக்தியினால் கண்ணீர் பெருக, ஐயனே, தங்களை பூஜை செய்யும் பாக்கியத்தை விட வேறு பாக்கியம் என்ன இருக்கிறது என்றான். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த இறைவன், இந்திரனே, நீ ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய் என்றார். ஆண்டு முழுவதும் செய்கின்ற பூஜையின் பலனை அந்த ஒரு நாளில் நீ செய்தால் எல்லா வளங்களையும் பெறுவாய் என்றார். இந்திரன் தனது குருவை வணங்கி இந்திரலோகம் சென்று இன்பத்தின் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தான். அவனை துரத்தி வந்து
அச்சமூட்டிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. இது சோமசுந்தர பெருமானின் முதல் திருவிளையாடல். இந்த முதலாம் திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு எதிரிகளை ஜெய்கின்ற வலிமையும் மிகுந்த புண்ணியமும் செல்வமும் வளரும். ஒருவருக்கு ஏற்பட்ட பழியையும் நோயையும் போக்கவல்ல சிறப்பு கொண்டது இந்த திருவிளையாடல். உங்களுக்கு ஆன்மீக புராண கதைகள் பிடிக்கும் என்றால் இந்த டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எளிய நடையில் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். நன்றி.